வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது இப்போ இந்த சிபிஐ வந்திருக்கு இல்லையா கரூர் விவகாரத்துக்கு, அதை பார்த்தோன்னா கடந்த 2 நாளாகவே இந்த உடன்பிறப்புகளும் இந்த சாட்டை மாமா பையலும் கதறிக்கிட்டு கிடக்குறாங்க. என்னன்னா 2 குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னாக்கா, பாஜக பிடியில் விஜய் அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு சில ஆதாரங்கள் வரை எடுத்து போடுறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு தோணுச்சு நமக்கு. ஸோ பாஜக பிடியில் விஜய் அப்படின்னு முதல் விஷயம் சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, போலியாக மனுக்கள், அதாவது சிபிஐ வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணவங்க கிட்ட வந்து போலியாக கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து அவங்களா கொடுக்கல யாருமே அப்படின்னு வேற சொல்றாங்க. சரி, இது ரெண்டுத்தை பத்தியும் டீடைலாக இந்த வீடியோல பார்த்துடலாம். போட்டு பொலந்துரும் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இன்னைக்கு வீடியோவில் நம்ம கஞ்சா வியாபாரியோட ஃப்ரெண்டு அமீர் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில். பட் அதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் இதுதான் ஹாட்டாக போயிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்னமோ புலனாய்வு புலியாக மாறிட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு விட்டுருவோம். அப்புறம் என்ன நம்ம கஞ்சா வியாபாரியோட நண்பர் அமீரை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோன்னு. இல்லை, அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்சா அடிப்பான் அவ்வளோதான். முதல் விஷயத்துக்கு வருவோம் நம்ம. அதாவது பாஜக பிடியில் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. சிபிஐ வந்துருச்சுங்க, சிபிஐ ஒரு கேட்ட மாதிரி கொடுத்துட்டாங்க. அது எப்படிங்க சிபிஐ கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது, கொடுத்துட்டாங்களே, இப்போ எப்படிங்க விஜய் போய் பாஜக கிட்ட மாட்டி பாருங்க அப்படின்னு விஜய் மேல இருக்க அக்கறையில இவங்க சொல்றாங்களா, இல்லைன்னா வந்து சிபிஐ வந்தா பல உண்மைகளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு கதறாங்களா, இல்ல இப்போ எப்படி பாஜக பிடியில் விஜய் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி சிபிஐ உள்ள வந்து ஏதாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னாக்கா பாஜக பிடியில் திமுகவா மாறிடணும்னு பயப்படுறாங்களான்னு தெரியல. இல்ல, என்னோட கேள்வி என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். விஜய் வந்து பாஜக கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு, விஜய் பாஜகவோட பிடியில மாட்டிக்கிட்டாரு அப்படின்னாக்கா அதனோட பலனை விஜய் அனுபவிக்க போறாரு. அதாவது விஜய் அவர்கள் வந்து 200 கோடி ரூபாய் 250 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்து 200 ஊபிக்கள் கிட்ட எல்லாம் வந்து பேச்சு வாங்கணும். இந்த அரசியல்ன்ற பேர்ல வாயை வச்சு விபச்சாரம் பண்றவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும் எந்த அவசியமும் கிடையாது. தன்னோட சொந்த காசுல 2 மாநாடு நடத்தி இந்த தேர்தல் பரப்புரை அப்படின்றதுல 41 பேர் இறந்து போனதுக்கு வருத்தம் தெரிவிச்சு அவங்க கட்சிக்காரங்க மேலாம் கேஸை போட்டு இந்த அளவுக்கு அவரை நீதிமன்றம் அசிங்கப்படுத்தி, ரெண்டாவது அவரோட சொந்த காசு மாசம் 5000 ரூபாய் 20 வருஷத்துக்கு நான் தருவேன், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மருத்துவ காப்பீடு, மேற்படிப்பு எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லி இந்த அளவுக்கு ஒரு பணத்தை விரயம் பண்ணி கடைசியில் போயிட்டு பாஜக கிட்ட மாட்டணும் எந்த ஒரு அவசியம் அவர் கிடையாது. இல்ல, யோசிச்சு பாருங்க, நீங்க சினிமா துறையில பீக்ல இருக்க ஒரு நடிகர், அதிக சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு 200 ரூபாய்க்கு வாயை வித்து பொழைக்கிறவனுங்க, அரசியல் கட்சின்ற பேர்ல வாய் விபச்சாரம் பண்ற ஒரு சிலர், இவங்க எல்லாம் பேச்சு வாங்கணும் அப்படின்னு ஒரு தலையெழுத்து இருக்கா? இவ்வளவும் பண்ணிட்டு கடைசியில பாஜக கிட்ட போய் இவருக்கு மாட்டணும் ஏதாவது தலையெழுத்து இருக்கா? அப்படி போய் பாஜக கிட்ட மாட்டினா அதனோட விளைவு என்னன்றது அவர் அனுபவிச்சுக்க போறாரு. இவங்களுக்கு எங்க இருந்து அக்கறை பொங்கி வருது? நான் தான் இருக்கேன்ல. எனக்கு ஒரு கேள்வி, இந்த கொத்தடிமை கிட்டையும் ஊபிகள் கிட்டையும் எனக்கு ஒரு கேள்வி. அதாவது நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும் போது, அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போது எதுக்காக, அதாவது அரசாங்கம் சார்ந்து எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் இதுக்கு சிபிஐ தான் வேணும், இதுக்கு சிபிஐ தான் வேணும்னு எதுக்காக நீங்க எல்லா பிரச்சனைக்கும் சிபிஐ கேட்டீங்க? அப்ப பாஜக பிடியில் திமுக இருந்துச்சுன்னு ஒத்துக்கலாமா? அப்போ அதனால உண்மை வெளியே வரணும்னா சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்தவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இதை தொடர்ந்து அதைத்தான் திமுக வலியுறுத்துகிறது. குறிப்பா இந்த குட்கா வழக்குல சிபிஐ தான் வேணும் அப்படின்னு கேட்டது. அதுக்கப்புறம் வந்து இந்த மௌலிவாக்கத்தில் ஒரு பில்டிங் ஒன்று இடிஞ்சு விழுந்து பாருங்க, அதுக்கும் சிபிஐ தான் வேணும்னு கேட்டாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டாங்க. ஹைவே டெண்டர்லயும் சிபிஐ வந்தால் தான் கரெக்டாக உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இவ்வளவும் சிபிஐக்கு வந்து ஒத்து ஊதுனவங்க. அப்ப இவங்க வந்து பாஜக பிடியில் திமுகவா இருந்தாங்களா? 2021 பிஜேபி கூட அலைன்ஸ் ஏதாவது வச்சாங்களா? அப்ப இவங்க அலைன்ஸ் வைக்கல, நாங்க வந்து கேட்டதெல்லாம் உண்மைதான் அப்படின்னாக்கா அப்ப விஜய் கேட்டது மட்டும் அலைன்ஸா மாறிடும். எப்படி விஜய் வந்து பாஜக பிடியில போய் மாட்டிப்பாரு? நோயன்னு நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. இல்ல, எனக்கு புரியல. அதாவது திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் போது சிபிஐ கேட்கலாம், தவறே கிடையாது. ஆக்சுவலா அண்ணாமலை சொன்ன மாதிரி தான். ஆனா ஆளுங்கட்சியா மாறிட்டாங்க அப்படின்னாக்கா நோ சிபிஐ, நாங்க அமைக்கிற குழு தான் எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படின்றாங்கன்னா இவங்க என்னன்னு சொல்றது? எனக்கு மேலதான் ஒரு சந்தேகம். இப்ப நம்ம இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த உடன்பிறப்புகள் என்ன தெரியுமா பேசுவாங்க? நாங்க வந்து சிபிஐ வேணான்னு சொல்லுங்க, எங்களுக்கு நாங்க சிபிஐ பார்த்து பயம், நாங்க எங்க பயப்படணும், நாங்க தான் ஒரு குழு அமைச்சிருக்கோம்ல எஸ்ஐடி, அந்த குழு வந்து என்னன்றதை ஆய்வு பண்ணுவாங்க, அவங்க சொல்லட்டுங்க, அதுக்குள்ளே அங்க சிபிஐ அப்படின்னு கேட்பாங்க. எதுக்காக இவங்க வந்து எஸ்ஐடி வேணாம் சிபிஐ வேணும், அதாவது சிபிஐ வேணும்னு தாவேகா சார்ந்து கேட்கல, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டா பார்த்து ஏதாவது ஒரு குழுவை நியமிங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த கரூர் விவகாரத்தில் ஊர்பட்ட டவுட் இருக்கு நமக்கு. ஆக்சுவலா அதாவது
திடீர்னு கூட்டத்துக்குள்ள யாரோ தேர்ட் பர்சன் வந்த மாதிரி ஃபீல் பண்றதா கூட்டத்தில் இருக்கவங்களே சொல்றாங்க. ஆம்புலன்ஸ் அன்வான்டா வரா மாதிரி நம்ம ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி எந்த பிரச்சனைக்கும் போகாத முதலமைச்சர் திடீர்னு இந்த பிரச்சனைக்கு வராரு. அது கூட விடுங்க பரவாயில்ல, அவர் வந்து அரசியல் பண்றாரு, இதை வச்சு ஸ்கோர் பண்றதா கூட நினைச்சிட்டாரு, அவர் மேல சஸ்பெக்ட் இல்லைன்னு கூட வச்சுக்க பரவாயில்ல. போஸ்ட்மார்ட்டம் ஓவர் நைட்ல பண்ணது 6 மணிக்கு வந்து விடிகால 6 மணிக்கு டாக்டர் வந்து 14 பாடியை நாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. 8 மணிக்குள்ள 31 பாடியை கொடுத்துட்டோம்ன்றாங்க. எப்படி அந்த 2 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க? ஊர்பட்ட விஷயங்கள் ரெக்கார்டடாவே இருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இதுல அரசாங்கத்து மேலேயே எங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கும்போது அதே அரசாங்கம் ஒரு குழுவை நாங்க நியமிக்கிறோம் அப்படின்னாக்கா அது மேல எப்படி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னு கேக்குறாங்க. இப்போ அது மட்டும் கிடையாது, நம்ம வந்து இதுல இருக்க உண்மைகளை, இந்த கரூர் விவகாரத்தில் என்ன நடந்துச்சுன்ற உண்மைகளை நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து போடுறாங்க. எங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டு போறோன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பா இவங்களே சென்னை ஹைகோர்ட்ல தினேஷன் ஒருத்தர் ஏதோ பொதுநல வழக்கு போட வச்சு அவர் மூலியமா விஜய் பேரை டேமேஜ் பண்ணணும், மக்கள் மத்தியில் விஜயோட இமேஜை குறைக்கணுன்றதுக்காக தேவையில்லாத வார்த்தைகளை நீதிபதி மூலியமா வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் கூட ஒரு பக்கம் விட்டுருங்க பரவாயில்ல. சிபிஐ வேணும்னு கேட்டு ஒருத்தர் மனு கொடுக்க போனா அவரை வந்து திமுக ஒருத்தர் வந்து 20 லட்சம் பணம் தரேன், இந்த கேஸை வாபஸ் வாங்குன்னு டிஎம்கே ஆளு சொல்றானா, அப்ப டிஎம்கே காரர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கானா இல்லையா? ஏன் டிஎம்கே வந்து உண்மையை மக்கள் கிட்ட இந்த மாதிரி 41 பேர் இறந்து போயிட்டாங்க, உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மக்கள் மேல அக்கறை இருக்க ஒருத்தர் எதுக்காக வீட்டுக்கு போய் 20 லட்சம் பணம் தரேன்னு சொல்லிட்டு கேட்கணும்? அப்ப இதுல டிஎம்கே இன்வால்வ் ஆயிருக்கும் போது அப்ப டிஎம்கேவே நியமிக்கிற ஒரு குழு எப்படி நியாயமா இருக்கும் நாங்க நம்புவோம்? போன 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நான், என் பாப்பா, என் மாப்பிள்ள 3 பேரும் போனோம். போனதுல 2 பேர் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, எதனால இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல. நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே வந்து பாத்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். இப்ப நேத்து காலையில வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேல இருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி 20 லட்ச ரூபாய் பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. நான் சரின்னு சொல்ல, சரி நான் கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். காலையில நியூஸ்ல இந்த மாதிரி போகுது, பிரபாகரன்றவரு இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன். இந்த மாதிரி என் பேர் தான் போடுறாங்க, பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க. ஏன் டிஎம்கே வந்து உண்மையை மக்கள் கிட்ட இந்த மாதிரி 41 பேர் இறந்து போயிட்டாங்க, உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மக்கள் மேல அக்கறை இருக்க ஒருத்தர் எதுக்காக வீட்டுக்கு போய் 20 லட்சம் பணம் தரேன்னு சொல்லிட்டு கேட்கணும்? அப்ப இதுல டிஎம்கே இன்வால்வ் ஆயிருக்கும் போது அப்ப டிஎம்கேவே நியமிக்கிற ஒரு குழு எப்படி நியாயமா இருக்கும் நாங்க நம்புவோம்? நான் இப்ப மேல இருந்து சொன்னேன் இல்லையா, கிரௌடுக்குள்ள ஆட்கள் பூந்துட்டாங்கன்னு, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சுன்னு, இந்த ஒரு டாபிக்கை பத்தி பேசினாலும் ஒரு நாள் முழுக்க பேசலாம். அந்த அளவு சஸ்பெக்ட் இருக்குது. செருப்பு தூக்கி அடிக்கிறது, செருப்பை வந்து விஜய் மேல தூக்கி அடிச்சதுக்கு இவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா கவனத்தை ஈர்க்கன்னு முதல்ல சொன்னானுங்க, தண்ணி பாட்டில் வேணும்னு சொன்னானுங்க, ஆம்புலன்ஸ் மேலாம் செருப்பு தூக்கி அடிக்கிறானுங்க. என்ன சொல்றது தெரியாது. அதாவது மக்களை காப்பாற்றி விஜய் சொன்னார் இல்லையா, ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் கூப்பிடுப்பான்னு, ஆம்புலன்ஸ் வந்து அந்த மயக்கம் போட்டவங்களை ஏற்றிட்டு போகும்போது அந்த ஆம்புலன்ஸ் மேலே செருப்பு தூக்கி அடிக்கிறானுங்க. விஜய் கவனத்தை ஈர்க்கிறவன் எதுக்காக ஆம்புலன்ஸ் மேலே செருப்பு தூக்கி அடிக்கணும்? இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்தாலே ஒரு நாளைக்கு பேசலாம். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த கரூர் விவகாரத்தில். இதை வந்து நீங்க ஒரு குழு அமைக்கிறேன்னாக்கா இதை எப்படி நம்புவாங்க மக்களே? இந்த மாதிரி சமயத்துல தான் எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா, அதாவது சிபிஐ வேணும்னு ஒருத்தர் வந்து மனு கொடுக்குறாரு, அவர் போய் நீங்க திமுக ஆள் போயிட்டு 20 லட்சம் தரேன் கேஸை வாபஸ் வாங்கன்னு நீங்க மிரட்டுறீங்க அப்படின்னாக்கா, அப்ப சிபிஐ உள்ள வந்தா எதையாவது கண்டுபிடிச்சிரும். அதாவது பாஜக பிடியில் விஜய்னு சொல்லிட்டு இருந்த நம்ம நாளைக்கு பாஜக பிடியில் திமுக, பாஜக பிடியில் ஸ்டாலின் மாட்டிக்க போறோம்னு பயப்படுறீங்களான்னு நாங்க நினைக்கல. என்ன தவறு இருக்கு? நான் என்ன ஜெனரலா ஒரு பப்ளிக்கா ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க மேல தவறே இல்லை அப்படின்னாக்கா ஏன் சிபிஐ விசாரிக்கட்டும், பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு போலாமே. நீங்க எதுக்காக வந்து எஸ்ஐடி நாங்க நியமிச்ச குழு தான் விசாரிக்கணும், ஏன் ஒத்த காலில் நிக்கிறீங்க? சார் இப்ப எல்லாருக்குமே தேவை தீர்வு தான். அதாவது யார் இதை பண்ணாங்க, என்ன இதுல என்ன உண்மைத்தன்மை இருக்கு, எவன் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கணும்னு நீங்களும் போராடுறீங்க, தாவேக்காவும் போராடுறாங்க. ஐ மீன் திமுகவும் தாவேக்கா ரெண்டுமே போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க சிபிஐ கேட்கிறோம்னா சிபிஐ வந்தா உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இதே முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது சொல்லிட்டு இருக்காருன்னு போது அப்ப சிபிஐ நாங்க கேட்கறத ஏன் இவங்க மறுக்கிறாங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இன்னும் ஒரு ஜெனரலா ஒரு கேள்வி கேட்கிறேன், கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு நீங்க சிபிஐ போடுறீங்க, அஜித்குமார் மரணத்துக்கு சிபிஐ போடுறீங்க, ஏன் இந்த கரூர் விவகாரத்துக்கு சிபிஐ கொடுக்க பயப்படுறீங்க? நியாயம் தானே? அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரம் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் சிபிஐக்கு நான் உத்தரவிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அஜித்குமார் விவகாரமும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரி என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க, இது அடுத்த லாக்அப் டெத் இல்லையாங்க, அந்த மாதிரிலாம் பேசும்போது உடனே அதை சிபிஐக்கு போட்டாரு. இங்க 41 பேர் இறந்து போயிருக்காங்க. முதலமைச்சர் பொங்கி நைட்டெல்லாம் தூக்கம் வராம அந்த மண்ணுக்கே போயிருக்காரு அப்படின்னு போது அப்ப இது பெரிய விவகாரம் தானே, இதுக்கும் சிபிஐ போட்டுக்கலாமே, தவறு இல்லையே. அதாவது கொழுப்பு எடுத்து குடிச்சிட்டு சாவானா அவனுக்கு சிபிஐ கொடுப்பாங்களாமா இவங்க. ஆனா கூட்டத்துக்கு வந்து எப்படி செத்தோன்னே தெரியாம யார் என்ன பண்ணாங்கன்னே தெரியாம செத்தவங்களுக்கு வந்து சிபிஐ கொடுக்க மாட்டாங்களா? என்ன ஒரு சமூக நீதியில.
எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே கூட கேட்கலாம் என்கிட்ட, ஏங்க அப்போ இதுக்கெல்லாம் வந்து சிபிஐ கொடுத்தாரு, அதாவது கள்ளக்குறிச்சிக்கும் அஜித்குமார்லாம் சிபிஐ கொடுத்தாரு, அப்போ இதுக்கும் கொடுத்துருக்கலாமே, அவர் ஏங்க கொடுக்காம இருக்காருன்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பதில்னா, இப்போ கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த அஜித்குமாராக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தான் மாட்டுவாங்க. இதில் வந்து டைரெக்டாக டிஎம்கே கவர்மெண்ட், டிஎம்கேல இருக்க எம்எல்ஏ எம்பிக்கள்லாம் யாரும் மாட்ட மாட்டாங்க. ஆனால் கரூர் விவகாரத்தில் நம்ம செந்தில் பாலாஜி மேலேயே பல குற்றச்சாட்டுகள் எல்லாரும் பேசிட்டு வராங்கன்னும் போது எங்கே இவங்க மாட்டிடுவாங்களோ அப்படின்றதுனால தான் இவங்க வந்து சிபிஐக்கு கொடுக்க மாட்டாங்களோன்னு நான் சொல்லல, மக்கள் மத்தியில் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா முதலமைச்சரே சொல்லணும், சிபிஐக்கு போட்டோமா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஏன்னா சிபிஐக்கு போனால் தான் உண்மைகள் வரும்னு கலைஞர் அப்பத்துலேருந்து சொல்லுவாருன்னு சொன்ன நம்ம முதலமைச்சர் வந்து அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னார் இல்லையா, அப்போ இதுக்கும் அப்படியே அதே ஸ்டாண்டில் நிற்க வேண்டியதானே அவரு. அதனால உண்மை வெளியே வரணும்னா சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்தவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இதை தொடர்ந்து அதைத்தான் திமுக வலியுறுத்துகிறது. இதுல வேற இந்த புலனாய்வு புலிகள் இருக்காங்க இல்லையா, அதாவது திமுக உடன்பிறப்புகளும் சரி, புதுசா வந்து ஒரு உடன்பிறப்பா சேர்ந்திருக்காங்க இல்லையா நம்ம சாட்டை மாமா பையன், அவனும் சரி, எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை போடுறாங்க. அது என்னன்னாக்கா, விஜய் அவர்கள் இந்த அஜித் மரணத்துக்கு ஆர்ப்பாட்டம் நடக்கும்போது அந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்ஐடி இருக்கு, சிபிஐ எதுக்கு போய் நீங்க பாஜக பின்னாடி ஒளிஞ்சிக்கிறீங்கன்னு கேட்கறாரு. அப்ப அதே மாதிரி இங்க எஸ்ஐடி இருக்கு இல்லையா, இந்த எஸ்ஐடி இருக்கும் போது எதுக்காக போயிட்டு நீங்க சிபிஐ கேட்கறீங்கன்னு அறிவாளித்தனமா ஒரு கேள்வி ஒன்று கேட்கறாங்க. இன்றைக்கு சிபிஐ விசாரணை அமைக்கப்பட்டதை கொண்டாடக்கூடிய தாவேகா, அந்த தாவேகோட தலைவர் விஜய் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு தெரியுமா தெரியாதா? சிபிஐ என்பது பாஜக அரசுடைய ஒரு கைப்பாவை, அதை எதுக்கு நீங்க தூக்கிட்டு வரீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசை நோக்கி கேள்வி கேட்டாரு விஜய். இன்னைக்கு அதே சிபிஐ தங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் வந்தோடனே அதை கொண்டாடுது தாவேகா. இதுக்கு பதில் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்றேன். தாவேகா எந்த இடத்துலையும் இதுக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு கேட்கவே கிடையாது. இறந்து போன பொதுமக்கள்லாம் கேட்கறாங்க, அது அபிஷியலோ அன்அபிஷியலோ இவங்க செட் பண்ணி கொண்டு போனாங்களோ யாரா இருக்கட்டும் பரவாயில்ல. தாவேகா சொன்னது என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு டீம் தான் இங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அது சிபிஐ தான் இருக்கணும்னு கிடையாதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. லாஸ்ட் இயரிங் வரும்போதே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும், ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகக்கூடாது, ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயே எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னும் போது அவங்க இதை விசாரிக்க கூடாது, எங்களுக்கு சிபிஐ தான் வேணும்னு எந்த இடத்துலையும் தாவேகா கேட்கல. சரி, அப்படியே தாவேகா சிபிஐ கேட்டுனே வச்சுக்கோப்பா. இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன், எதுக்காக அப்போ எஸ்ஐடிக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க, இப்போ ஏன் எஸ்ஐடி வேணாம்னு நீங்க கேட்குறீங்கல்ல அறிவாளித்தனமா, அதுக்கு நான் பதில் சொல்றேன் கேட்டுக்கோங்க. அஜித்குமார் மரணத்துக்கு அங்க இருக்க ஒரு 5 காவலர்கள் 6 காவலர்கள் வந்து அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து யார் ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்னா, செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்ற பேர் அந்த டைம்ல வந்துச்சு. இதுல எந்த ஒரு எம்எல்ஏ எந்த ஒரு எம்பியோ யாருங்க அந்த சேரன் ஞானசேகரன் கேஸ்ல கேட்ட மாதிரி யாரையுமே நம்ம கேட்கல. ஸோ இதுல ஒரு கன்சர்ன் அதிகாரி தான் மாட்டிருக்காரு. ஆனா இவங்களோட டிஎம்கே ஆட்கள் மாட்டல யாருமே. ஆனா இந்த கரூர் விவகாரத்தில் டிஎம்கேவோட ஆட்கள் மேல நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னும் போது இதை எப்படி வந்து நம்ம சிபிஐ வேணா எஸ்ஐடி தான் பண்ணணும்னு சொல்ல முடியும்? இதே உங்ககிட்ட மாத்தி திருப்பி இப்படி ஒரு கேள்வி கேட்டாக்கா, நீங்க இப்ப கேட்டீங்கல்ல எதுக்காக எஸ்ஐடிக்கு அப்ப ஆதரவு தெரிவிச்சீங்க, இப்போ எஸ்ஐடி வேணான்னு சொல்றீங்க, நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு நான். இதுதான் விஷயம். அந்த டைம்ல மாட்டினா ஒரு அதிகாரி தான் மாட்டுவோம், ஆனா இந்த டைம்ல மாட்டினா எங்க டிஎம்கே கவர்மெண்ட்டே மாட்டினோன்றதால இவங்க வந்து சிபிஐ வேணான்னு சொல்றாங்கன்னு. அதே மாதிரி நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இந்த கிட்னி திருடு வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்குல மதுரை கோர்ட்டே ஒரு 5 பேர் கொண்ட ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணும்போது எதுக்காக நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் இங்க இருந்து டெல்லிக்கு போயிட்டு அந்த இதுக்கு ஸ்டே வாங்கினாங்க? அப்ப எஸ்ஐடிக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னா அந்த எஸ்ஐடி கிட்னி திருடுல விசாரிச்சுட்டு போக வேண்டியது தானே. அப்போ உங்களுக்காக தேவைப்படும் போது எஸ்ஐடி விசாரிச்சுக்கலாம், உங்களுக்காக தேவைப்படும் போது எஸ்ஐடிக்கு ஸ்டேவும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேணும், அதாவது நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும் போது சிபிஐக்கு சிபாரிசு பண்ணலாம், இப்போ நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும் போது சிபிஐ வேணான்னுவீங்க. முதல்ல நீங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வாங்க, அப்புறம் மத்தவங்களை கேள்வி கேளுங்க. இப்போ வந்து முதல் விஷயம் நான் சொல்லிட்டேன், அதாவது சிபிஐ விசாரணைக்கு எவ்வளவு கதர்னாங்க, என்னென்ன பேசினாங்கன்றதுக்கான விளக்கம் கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, போலியாக மனுக்கள் கொடுக்கப்படுது. அது மீன் வந்து இந்த சிபிஐ வேணும்னு கேட்கப்பட்ட நபர்கள் மூலியமா போனாங்க இல்லையா, அந்த நபர்களே போலியான ஆட்கள், அவங்களா கேட்கவே இல்லை, அவங்களுக்கு தெரியாம கையெழுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் பாருங்க. இந்த கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு எஸ்கேப் ஆகணும் இந்த கேஸ்ல இருந்து அப்படின்னு எந்த ஒரு ஆதாயமும் கிடையாது. ஏன்னா எஸ்கேப் ஆகி ஆகணும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா விஜய் அவர்களுக்கு தான் கண்டுபிடிக்கணும் யார் இதை பண்ணாங்க, எதனால் இது நடந்துச்சுன்றதை கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கார் விஜய். ஸோ அப்படி இருக்க விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலியாக மனுக்கடை ஆட்கள் செட் பண்ணி கொண்டு போய் சிபிஐ வேணும்னு கேட்கணும் எந்த அவசியமும் கிடையாது. அதையும் மீறி இவங்க சொல்றாங்கன்னா, இந்த 20 லட்சம் கொடுத்து கேஸை வித்ரா பண்ணுன்னு ஒருத்தர் சொன்ன வீடியோலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி யாரா வந்து சொல்லி செட் பண்ணி கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எவனோ ஒருத்தன், எவன் நான் சொல்ல விரும்பல, இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமா என்ன?
ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணவன் இங்க தைரியமா சுத்திட்டு இருக்கான். அந்த 41 பேர் மரணத்துக்கு அவன் தான் காரணம்னு தெரிஞ்சு தைரியமா சுத்திட்டு இருக்கான். ஆனா எந்த தவறும் பண்ணாத புசி ஆனந்தும் சிடிஆர் நிர்மல்குமாரும் வந்து இங்க தலைமறைவா இருக்காங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டிய இடத்துல யார் இருக்கா? தளபதி விஜய் தானே இருக்காரு. அப்படி இருக்க அவரே வந்து எதுக்காக போலியாக ஆட்களை செட் பண்ணி மனு கொடுக்கணும்? இப்ப விஜய் அவர்களுக்கு இந்த விஷயத்துல உண்மையை கொண்டு வரணும். அவருக்கு இதுல எந்த ஒரு ஆதாயமும் இல்ல. ஏன்னா வந்து அவர் இதுல எஸ்கேப் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இவங்க தான் மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவங்க இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு பாக்குறாங்கன்னு சொன்ன இல்லையா? அதே இந்த சைடுல பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே தாவேகாவுக்கு இந்த திமுக எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா தாவேகாவோட ஒரு கூட்டத்திலையும் இந்த கரெக்டா இந்த பிரச்சாரத்துக்காக அவங்க பேச போறாங்க இல்லையா, ஒரு கூட்டத்திலையும் டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு அடி விழுந்துச்சு, எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு நமக்கு தெரியும். ஸோ விஜயால யார் பாதிக்கப்படுவானா டிஎம்கே பாதிக்கப்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஒரு பர்மிஷன் கொடுக்கறது கிடையாது. அவங்க நான் இந்த இடத்துல பர்மிஷன் கேட்டாக்கா காவல்துறை மூலியமாக இங்கே கொடுக்க கூடாது, நீங்க இங்கே தான் பண்ணணும்னு சொல்றது. போலீஸ் கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி நாங்க வந்து திருப்பி அங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி திருச்சி ஏர்போர்ட்ல 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்து கூட பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுக்கல. உண்மையை அவனா வந்து வெளியில எடுத்து போட்டுற போறான்னு சொல்லிட்டு அவனை கைது பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல, பல விஷயங்கள் தொடர்ச்சியா திமுக மேல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டே போலாம் நம்ம. சோ இந்த விவகாரத்துல விஜய் போய் யார்கிட்டயும் பணத்தை கொடுத்து இந்த மாதிரி எனக்காக நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் எவன் ஒருத்தனும் வீடியோ காட்டல. இந்த மாதிரி தாவே ஆட்கள் வந்து என்கிட்ட பணத்தை கொடுத்து மிரட்டினாங்கன்னு. ஆனா இதே திமுக ஆட்கள் 20 லட்சம் தரேன்னு அந்த நிர்வாகியோட பேரை முதற்கொண்டு, ஊராட்சி தலைவர் பேரை முதற்கொண்டு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னாக்கா இதுல யாருக்கு ஆதாயம் இருக்கு, யார் இதுல என்ன வேலை பார்க்கறாங்கன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். சோ விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி போலியாக ஒரு மனுக்களை செட் பண்ணி கொண்டு போய் சிபிஐ மூலியமா வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இன்ஃபேக்ட் இவங்களே கூட சிபிஐ தாராளமா கேட்கல. ஏன்னா இந்த இடத்துல குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா தாவேகா தரப்பு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு போய் ஒரு ஆட்களை செட் பண்ணி தான் இதை பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ இவங்க பண்ணாங்க இல்லையா, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு இவங்களா போய் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று போட்டு அதை ஒரு காரணமா வச்சு ஆட்களை அமிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி திமுகவுக்கு என்னென்ன வேணுமோ இன்டைரக்டா பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து தாவேகாக்கு பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். ஏங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், விஜய் அவர்கள் மேல தவறு இருந்திருந்தா 20 லட்சம் ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு 5000 மாசம் சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு நான் கொடுப்பேன், அவங்களோட கல்வி மருத்துவ எல்லா செலவையும் நானே பார்த்துப்பேன், அவங்க குடும்பத்தில் ஒருத்தரா நான் இருப்பேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இன்னுமா அவர் வந்து நம்ம குறை சொல்லிட்டு இருப்போம் நம்ம. சரி அப்பனா நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ இந்த மாதிரி ஒரு லேடி வந்து வீடியோ கொடுக்குறாங்க, ஒருத்தர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களே, அப்போ இதெல்லாம் பொய்யாங்கன்னு கேட்கலாம். உண்மைதாங்க, அந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கினதாக அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒருத்தர் வீட்டுக்கு போய் 20 லட்சம் ரூபாய் நான் பணம் தரேன், நீ இந்த கேஸை வித்ரா பண்ணு அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு கேஸ் போட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த கையெழுத்தையே நான் போடல நீ சொல்றா அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நிச்சயம். அதை பண்ணவங்க இதை பண்ணிருக்க மாட்டாங்களா? சிபிஐக்கு நாங்க மாத்தவே சொல்லல, தெரியாம கையெழுத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி செல்வராஜன் ஒருத்தர், அதாவது அங்க இறந்து போன ஒரு குழந்தையுடைய பெற்றோர் 2 பேர் பேட்டி கொடுக்கற எடுத்து 2 நாளா ஒளிபரப்புறாங்களே, இதை வச்சு இந்த வழக்கே இல்லாம போயிடும். அவங்க மட்டும் நாங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, வழக்கே கிடையாது அப்படின்றாங்க. கிடையவே கிடையாது. சிபிஐ உள்ள வருது, அதான் நீதியரசு அங்க சொன்னாரு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அதையும் சேர்த்து சிபிஐ என்கொயரி பண்ண சொல்றேன் அப்படின்ட்டார். சிபிஐ வந்தான்னு என்ன தெரியுமா, இந்த செல்வராஜுடைய பேட்டி பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு, நானே ஒரு அன்றாட காட்சி, எனக்கு இதெல்லாம் தேவையில்லாது, ரொம்ப மன உளைச்சலா இருக்குது, எனக்கு எப்படி வாங்கிட்டு போனானே தெரியல, கேட்டாங்க கையெழுத்து போட்டுட்டேன் அப்படின்னு எங்க உட்காந்து பேசியிருக்காரு, ஒரு இனோவா கார்ல உட்காந்து பேசியிருக்காரு. இனோவா கார்ல யாரு கூட்டி வந்தா ஆரம்பிச்சான்னு சிபிஐ இந்த எளிய மக்கள் தாங்க மாட்டாங்க, உண்மையை கொட்டிடுவான்னு வச்சுக்கோங்க. அது எந்த பக்கத்துல இருந்து அழுத்தம் வருது, யார் செல்வராஜ் அழுத்தம் கொடுக்குறா, லோக்கல்ல உட்காந்து எவன் அழுத்தம் கொடுத்துக்கிறீங்க, இது பின்னாடி ஏதாவது அரசியல் கட்சிகள் இருக்கான்னு அதுவும் சேர்ந்து வந்துடும். ஆனா இதை பத்தி நம்ம யாரும் கவலைப்படவே தேவையில்லை. ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட்ல அபிஷேக் மனு சிங்வியோட மனுல அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது இந்த சிபிஐ விசாரணை இவங்க கேட்கலன்னு நீங்க சொல்றீங்க, இதை நாங்களே சிபிஐக்கு மாத்திரம், ஆனா இதை கேட்கலன்னு மனு போட்டுருக்காங்க, இவங்க எல்லாம் கொடுக்கவே இல்லைங்க ப்ராப்பரா இந்த மனுவை, டிவிக்கேவா ஆட்களை வச்சு பண்ணிட்டாங்க நீங்க சொல்றீங்களா, இதை தனியா நாங்க விசாரிச்சு உங்களுக்கு நாங்க சொல்றோம், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி அமைச்சிருச்சு. ஸோ தனி விசாரணை இதுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இப்ப சிபிஐ வந்துருச்சு அப்படின்னு ஒன்று கதற ஆரம்பிச்சவங்க என்னென்ன டாபிக்ல கிளப்பி விடலான்னு என்னென்னமோ கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அஜித் குமார் மரணத்துக்கு எஸ்ஐடி இருக்கும் போது சிபிஐ எதுக்குன்னு கேட்டதை இது கூட கொண்டு வந்து முடிச்சு போடுறாங்க. ஒரு அதிகாரி தவறு பண்ணி மாட்டினதும் ஒரு அரசாங்கமே தவறு பண்ணி மாட்டினதும் ரெண்டும் ஒண்ணுன்னு சப்ப கட்டு கட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், திரு செந்தில்வேல் அவர்கள் வந்து நேற்று ஏதோ ஒரு அரங்கத்தில் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அந்த ஒரு மீடியாவில் பேசிட்டு இருக்கும்போது டிபேட் மாதிரி பேசுவாங்க இல்லையா, அதில் வந்து அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து பாஜகவுக்கு வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் இப்ப
தாவேக்காக வந்து வாதாடி இருக்காங்க அப்படிங்கிறாரு. இந்த வழக்கில் இன்னைக்கு ஆஜராகிற பல்வேறு வழக்கறிஞர்கள் 3 வழக்கறிஞர்கள். ஒருவர் பெயர் சேஷாத்ரி, இன்னொருவர் பெயர் ராகவாச்சாரி, இன்னொருவர் பெயர் திரு GS மணி. மரியாதைக்குரிய திரு சேஷாத்ரி அவர்கள் தொடர்ச்சியா RSS பாஜக தொடர்பான பல வழக்குகளில் அவர்களுக்கு ஆதரவாக ஆஜராகிய ஒரு வழக்கறிஞர். அவர் பாஜக RSS அட்வைசராக கூட இணையங்கள் அவரை சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆக்சுவலா இந்த இடத்துல எனக்கு 2 கேள்விகள் வருது. முதல் கேள்வி என்னன்னா, பாஜகவுக்கு வாதாடின வழக்கறிஞர்கள் இப்ப தாவேக்காவுக்கு வாதாடினாக்கா அப்ப பாஜக பிடியில் விஜய் அப்படின்னு சொல்றீங்களான்னு எனக்கு ஒரு கேள்வி. அப்படி ஆமான்னு சொன்னீங்கன்னா, இதே அபிஷேக் மனு சிங்வி இப்ப கவர்மெண்ட்டுக்காக வந்து அங்க வாதாடினார் இல்லையா, இப்ப இந்த சுப்ரீம் கோர்ட்ல அபிஷேக் மனு சிங்வின்னு அவர் தான் வந்து சொன்னார் போலியாக மனுக்கள் போட்டாங்கன்னு. அதே அபிஷேக் மனு சிங்வி இதே தாவேக்காக வக்பு வாரிய சொத்துக்காக ஸ்டே வாங்கி கொடுத்தவர். அப்போ இப்ப டிஎம்கேக்காக ஆடினவர் எதுக்காக அப்ப டிவிகேக்காக ஆடணும்? பணம் கொடுத்தா வக்கீல் யாருக்காக வேணா வாதாடுவாங்க. இதை வச்சு நம்ம வந்து இவருக்காக வாதாடிட்டாரு, இவர் இதுக்கு தான் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. ரெண்டாவது விஷயம், பாஜக கட்சியில் இருக்க அந்த வழக்கறிஞர் அணி அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அட்வொகேட் விங்கில் இருக்க யாரோ ஒருத்தர், கட்சியில் பொறுப்பில் இருக்க யாரோ ஒருத்தர் வந்து வாதாடி இருந்தால் நீங்கள் சொல்லலாம் அந்த கட்சியில் இருக்கவங்க எப்படி உங்களுக்கு வந்து வாதாடலான்ட்டு. பாஜக கேஸ் எடுத்த யார் வேணாலும் வந்து எந்த கேஸ் வேணா வாதாடலாம். பாஜக கேஸ் எடுத்தவங்க பாஜக மட்டும் தான் வாதாடினதா இருக்கா என்ன? அப்படி பார்க்க போனா இப்போ பாஜக வாதாடின இந்த வழக்கறிஞர்கள் தாவேக்காக வாதாடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதே வழக்கறிஞர்கள் திமுக பல கேஸ் வாதாடி இருப்பாங்க. நீங்க எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. அப்ப அது உண்மையாச்சுனாக்கா பாஜக பிடியில் திமுக, பாஜகவோட பி டீம் தான் திமுக அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கலாமா நம்ம? இன்னொரு மேட்ரு, சீமான் வந்து ஒரு அரசியல் புரோக்கர் அப்படின்னு பல இடங்கள்ல நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப நாம சொல்றதை தாண்டி சீமானே அதை நிரூபிச்சிருக்காரு பாருங்க. சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே. எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை? இப்ப நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்ல இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்ப சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கு, அப்படி ஒண்ணும் இல்ல. அதாவது அண்ணன் சொல்றாப்புல இல்ல, என்னங்க நீங்க சிபிஐக்கு போயிட்டீங்கன்னாக்கா நமக்கு அப்ப வக்கீல்ன்றீங்களா அப்படின்றத அண்ணன் குறிப்பிட்டு பேசுறாப்புல. இதே விஷயத்தை ஏன் அண்ணன் வந்து கள்ளக்குறிச்சிக்கு பேசல, அஜித்குமார் மரணத்துக்கு எல்லாம் ஏன் பேசாம இருக்காரு அண்ணன்? இல்ல அப்பயும் கேட்டுக்கணும்ல, ஏங்க என்னங்க சும்மா நீங்க எல்லாத்துக்கும் சிபிஐன்னு போடுறீங்க, இந்த மாதிரி சிபிஐ போட்டு அப்ப நம்ம போலீஸ் எதுக்குங்க இருக்கு அப்படின்னு கேட்டுக்கணுமா இல்லையா? சோத்துல துளியூண்டு டாடா சால்ட் போட்டு பேசுறவங்களா சாப்பிடுறவங்களா இருந்தா இதெல்லாம் கேட்கணும். டாடா சால்ட்டா என்ன சால்ட்? பழக்கம் இல்லையா? உப்பு போடுற பழக்கம் இல்ல சாப்பாடுல, அதான் பிரச்சனை. கொஞ்சம் சேர்த்தா உணர்ச்சி வரும். அதாவது முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம்ல புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருந்த நம்ம செந்தமிழன் வந்து இப்ப முழு நேர புரோக்கராவே மாறிட்டாப்ல. அதாவது மொத்தமா திமுகவுக்கே வாயை விற்கணும் அப்படின்னு முடிவே பண்ணிட்டாப்ல. என்னை ஒருபோதும் இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன் நீ ஒரு டுபாக்கூரு? அதாவது இந்த கார் விவகாரம், அந்த திருமாவளவனோட கார் ஒன்று போய் இடிச்சார் பார்த்தீங்களா ஸ்கூட்டர்ல போயிட்டு, அந்த விவகாரம் குறித்து கேள்வி கேட்கறாங்க. ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும், ஆனா கருத்தே சொல்லாம நான் இதுல எதுவும் சொல்ற மாதிரி இல்ல, சொன்னா குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துடும் அப்படிங்கிறனா உனக்கே அப்ப தெரியுது இது தவறு, ஒரு மன்னிப்பு கேட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு கட்சி தலைவர்னாக்கா ஏங்க இதெல்லாம் வந்து பெருசு பண்ணக்கூடாது. ஏன்னா சின்ன விஷயத்தை கூட பெருசாகிற இந்த இதுல நீங்களே போய் வாண்டடா ஒருத்தனை போய் அடிச்சு அதுல வேற சரியா கூட அடிக்கல, 4 தட்டு தான் தட்டினாங்க அப்படின்னு ஒரு கட்சி தலைவர் பேசும்போது, ஒரு சீமான் பெட்டி வாங்காத சீமானா இருந்தா எப்படி பேசியிருப்பான்றதை யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த சீமான் இப்ப எப்படி பேசியிருக்கான்றத பாருங்க. திருமாவளவன் அவர்களுடைய அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்துல பிரச்சாரு, அதனால 2 தட்டு தட்டினாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அதுக்கு கருத்து சொல்லியிருக்கிறாரு. அது தெரியல, எங்க அண்ணன் இதுல ஒன்றும் எனக்கு கருத்து இல்லை, அது ஒன்றும் கருத்து இல்லை. அது எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிக்கத்தான் செய்வேன். இப்ப நீங்க எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்றதுக்கு இல்லை. அது குடும்ப சண்டையா மாறிடும், குடும்ப சண்டையா மாறிடும். சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் உண்மையிலே தம்பிகளே மூஞ்சில காரி துப்புறானுங்க. என்னடா இவ்வளவு கீழ்தரமா மாறிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு திரள்நிதியை ஸ்டாப் பண்ணிட்டானுங்களாமா. தம்பிகளே காரி மூஞ்சில துப்புறாங்களாம், ஒவ்வொருத்தன் கட்சி விட்டே விலகிட்டு இருக்காங்களாமா. அந்த மாதிரி ஈன செயலை செஞ்சுட்டு இருக்கான் இந்த சீமான். இவனை போய் இன்னும் மீடியாக்கள் பேட்டி எடுக்கிறாங்க பாருங்க, தெரிஞ்சு போச்சு அரசியல் தரகரன். இதுக்கு மேல எதுக்கு பேட்டி எடுக்கிறீங்க இவனை போய்? பாவம், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பாவம் அந்த நாம் தமிழர் கட்சின்றது எதை நோக்கி பயணம் பண்ணுதுன்னு அவங்களுக்கே தெரியாம போயிட்டு இருக்கு அந்த கட்சி.